ஃபர்ஸ்ட் ஒன் சரியான விடையை தேர்ந்தெடுத்தெழுதுக. அதில் பொய்கை ஆற்றங்கரையில் உருவான அரசு எது? சேரர். 2 சோழர்களின் துறைமுகம் காவிரி பூம்பட்டினம். சங்ககால பயிர் அல்லாதது எது? கோதுமை. குறிஞ்சியும் முல்லையும் வருண்ட பிறகு உருவானதே பாலை ஆகும். அடுத்த 5வது குறவர்களின் முக்கிய தொழில் எது? தேனெடுத்தல். மருத நிலத்துடன் தொடர்பு இல்லாதது எது? கிளி. கொற்றவை எந்த நிலத்தின் கடவுள்? பாலை. 5000த்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட உள்ளாட்சி அமைப்பு ஊராட்சி. தமிழ்நாட்டின் மிக பழமையான மாநகராட்சி எது? சென்னை. வேறுபட்ட உள்ளாட்சி அமைப்பை தேர்ந்தெடுத்து. குமாரபாளையம். செகண்ட் ரோமன் லெட்டர் நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஷின், மாநகராட்சியின் பணிகளில் ஒன்று பிறப்பு இறப்பு பதிவேடுகளை பராமரித்தல். அடுத்து நெக்ஸ்ட் ஒன், சேரர்களை பற்றி அறிய உதவும் நூல் பதிற்று 10. அடுத்து தேர்டு கொஷின், நெய்தல் நிலத்தின் கடவுள் வருணன். அடுத்து மருத நிலத்தில் வாழ்ந்த மக்கள் உழவர் மற்றும் உலத்தியர் என அழைக்கப்படுகின்றனர். அடுத்தது சரியா தவறா? மலைகள் உள்ள பகுதியை முல்லை நிலம் என்று அழைப்பர். தவறு. ஏன் அப்படின்னா அது குறிஞ்சி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது உழவு தொழில் செய்பவர்கள் வாழும் நிலப்பகுதி மருதம் ஆகும். சரி. நகராட்சியில் 50,000 முதல் 1,00,000 வரை மக்கள் வாழ்கின்றனர். சரி. பேரூராட்சியை விட மாநகராட்சியின் மக்கள் தொகை குறைவு. தவறு. பேரூராட்சியை விட மாநகராட்சியில் தான் மக்கள் தொகை அதிகம். கல்லணையை கட்டியவர் கரிகார் சோழன். சரி. அடுத்து நெக்ஸ்ட் பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் பாண்டிய நாடு. பாண்டிய நாடு அப்படின்னா தமிழ்ச்சங்கம் வளர்த்தது. அடுத்தது பல்லவர் அப்படின்னா பல்லவர்கள் பார்த்திங்கன்னா அவங்க கட்டின கோயில்களில் புலிக்குகையும் ஒன்று. அடுத்தது அதியமான் அப்படின்றவர் நெல்லிக்கனி கொடுத்த வள்ளல். அடுத்து நூலக பராமரிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது உள்ளாட்சி அமைப்பினுடைய பணி. அடுத்து முல்லை நிலம். முல்லை நிலத்தில் கொய்யாப்பழம் இருக்கும். நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் வேறுபட்ட ஒன்றினை வட்டமிடுக. ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல திருமால், முயல், கிளி, எருமை. இது மூணுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரே நிலத்தினுடைய கருப்பொருள். ஆனால் எருமை மருத நிலத்தினுடைய கருப்பொருள், ஸோ அது வராது. அடுத்தது எயினர், இடையர், குவளை, பரதவர். அது மூணுமே பார்த்திங்கன்னா மக்களை குறிக்கக்கூடியது. குவளை அப்படின்றது ஒன்று மலரோடது, ஸோ அது தப்பானது. அடுத்தது சாலை அமைத்தல், தெருவிளக்கு வசதி செய்து தருதல், குடிநீர் வசதி செய்து தருதல். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நகராட்சியினுடைய பணிகளில் வரும். ஆனால் தபால் நிலையம் அமைத்தல் வராது. அடுத்தது காவிரி, கங்கை, வைகை, பாலாறு. இந்த இதில் கங்கை வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆறு. ஸோ நம்மளுடைய சங்ககால மன்னர்களோடைய ஆறில் இதில் வராது. அடுத்து வராக குடைவரை கோவில், புலிகுகை, பஞ்சபாண்டவர் ரதம். இதெல்லாம் பல்லவர்கள் கட்டினது. பட் தஞ்சை பெரிய கோயில் அதில் வராது. அடுத்து நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் வினாக்களுக்கு விடையளி. 31 கடையேழு வள்ளல்களின் பெயர்களை எழுதுக. பேகன், பாரி, நெடுமுடிக்காரி, ஆய், அதியமான், நல்லி, வல்வில் ஓரி. சங்ககால மக்களினுடைய உணவு பயிர்கள் அப்படின்னா நெல், வரகு, திணை, சாமை போன்றவை சங்ககால மக்களின் உணவு பயிர்களாகும். அடுத்தது நெய்தல் நில மக்களின் கடவுள் தொழில் இசைக்கருவி ஆகியவற்றை எழுதுக. அதில் கடவுள் வருணன், இசைக்கருவி விலரியால், தொழில் மீன் பிடித்தல். அடுத்த கொஸ்டின், கல்லணை பற்றி எழுதுக. கல்லணை கிமு 2ஆம் நூற்றாண்டில் கரிகார் சோழனால் கட்டப்பட்டது. மிக பழமையான அணை. இவ்வணை கற்கள் மற்றும் சுண்ணாம்பு கலவை கொண்டு கட்டப்பட்டுள்ளது. அடுத்த கொஸ்டின், நகராட்சியின் பணிகளில் ஏதேனும் 2 எழுதுக. தெருவிளக்கு அமைத்தல், சாலைகள் அமைத்தல், நூலகம் அமைத்து பராமரித்தல். அடுத்தது லாங் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மாநகராட்சியின் பணிகளை எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன் நகர சாலைகள் அமைத்தல் மற்றும் பராமரித்தல். செகண்டு குடிநீர் வசதிகளை அமைத்தல், குப்பைகளை அகற்றுதல், பூங்காக்களை அமைத்து பராமரித்தல், நூலகங்களை அமைத்து பராமரித்தல், பிறப்பு இறப்பு பதிவேடுகளை பராமரித்தல். அடுத்த கொஸ்டின், மருத நிலத்தின் கருப்பொருட்களை எழுதுக. கடவுள் இந்திரன், மக்கள் உழவர் உலத்தியர், தொழில் உழவு தொழில், மரம் மலர், காஞ்சி மருதம், மலர் தாமரை, குவளை, விலங்கு பறவை, எருமை நாரை, இசைக்கருவி மருதையால். சங்க காலத்தில் பெண்களின் நிலை பற்றி எழுதுக. பெண்கள் சமுதாயத்தில் உயர் மதிப்பினை பெற்றிருந்தனர். ஒருவனுக்கு ஒருத்தி என்ற ஒருதார மனம் பரவலாக காணப்பட்டது. பெண்கள் ஆண்களுக்கு இணையான வீரத்தினை பெற்றிருந்தனர். புறநானூறு மூலமாகவும் சங்ககால பெண்களை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம்.
அடுத்து லாஸ்ட் கொஷின். பாண்டிய அரசினுடைய கொடி, தலைநகரம், துறைமுகம், புகழ்பெற்ற மன்னர் ஆகியவற்றை பற்றி எழுதுக. ஃபஸ்ட்டு கொடி 2 மீன்கள், தலைநகரம் மதுரை, துறைமுகம் கொர்க்கை, புகழ்பெற்ற மன்னர் தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன், சிலப்பதிகார பாண்டிய நெடுஞ்செழியன்.